நீ முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாகும். அவனை என் கையில கொண்டாந்து கொடுங்க, கொடுத்து எடுத்துறேன் நான் அவனை. போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சுவாங்க, ஓடிடுவாங்க. அப்ப நீ உண்மையான விடுதலை சிறுத்தையா இருந்தா கேஸ் போட்டா போடட்டும், பயப்படாத. என்ன கேஸ் போட்டுருவான்? 147 அன்லாஃபுல் அசம்பிளி, எல்லாரும் மேலே அதான் போடுவாங்க. அப்புறம் எங்கேயாவது கல் எடுத்து அடிச்சுட்டா 307 போடுவாங்க. அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க, கண்ணாடி உடைச்சிட்டா. பேருந்து மேல கண்ணாடி பட்டா 307 கூட போடுவாங்க. போடட்டும், கேஸை எதிர்கொள்வோம். ராத்திரியில இருந்து இந்த வயிறு எரியுது, எங்களுக்கு எரியுது. அந்த ரத்தத்தை பார்க்க 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 அவனை என் கையில கொண்டாந்து கொடுங்க, கொடுத்து எடுத்துறேன் நான் அவனை. படுக்க முடியுமா? எப்படி படுக்கணும் படு, அவ்வளவுதான். Nothing on the front leg. Posterior and the arm. எப்படி இருக்குதுப்பா? நான் எல்லாம் பார்த்துட்டு சொல்லியிருக்கேன். ராத்திரில நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். காலையில் நேற்று ராத்திரி, இன்னைக்கு காலையில எல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறேன். நல்லா பார்த்துப்பாங்க. என்னன்னா நான் பாத்துக்கிறேன், தைரியமா இருக்கணும். மற்ற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு எல்லாம் முழுசா நல்ல குணமடைஞ்சு நீ வீட்டுக்கு போறாங்க எல்லாம் நீ முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாகும். போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சுவாங்க, ஓடிடுவாங்க. அப்ப நீ உண்மையான விடுதலை சிறுத்தையா இருந்தா கேஸ் போட்டா போடட்டும், பயப்படாத. எல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க. அதெல்லாம் நான் என்னென்ன பண்ணணும்? நம்பர் அன்புமணி வந்திருக்குப்பா. அந்த பக்கம் இல்ல இருக்கு, அப்படியே இருக்கு. இல்லப்பா இருக்கிறேன். நான் நேற்று ராத்திரில இருந்து நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நான் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். புரியுது. ஏன்னா என்னானாலும் நான் பாத்துக்கிறேன். நான் எப்படியாவது நான் காப்பாத்திடுறேன். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நீ தைரியமா இருக்கு. நான் வந்து பார்த்துட்டு போறேன் வந்துருக்கேன். காலையில எல்லாம் நேற்று ராத்திரி பேசிட்டு தான் இருக்கிறேன். எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறேன். சரி, நல்ல டாக்டருங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல பாத்தியா? ஏதாவது தைரியமா இருக்கு. எப்படியாவது நான் காப்பாற்றேன். நீ முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாகும். போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சுவாங்க, ஓடிடுவாங்க. அப்ப நீ உண்மையான விடுதலை சிறுத்தையா இருந்தா கேஸ் போட்டா போடட்டும், பயப்படாத. என்ன கேஸ் போட்டுருவான்? 147 அன்லாஃபுல் அசம்பிளி, எல்லாரும் மேலே அதான் போடுவாங்க. அப்புறம் எங்கேயாவது கல் எடுத்து அடிச்சுட்டா 307 போடுவாங்க. அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க, கண்ணாடி உடைச்சிட்டா. பேருந்து மேல கண்ணாடி பட்டா 307 கூட போடுவாங்க. போடட்டும், கேஸை எதிர்கொள்வோம். சரியா போயிட்டு நல்ல நம்பர்லாம் கொடுத்துறேன். எப்போனா அந்த நம்பருக்கு போன் பண்ணா ஏதாவது அதெல்லாம் தொடர்ந்து போட்டீங்கன்னா என் கூட ஒரு வினோபான்னு இருக்கிற அவர் நம்பர் கொடுக்குறேன். எப்போ போன் பண்ணி என்ன இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்னுடைய பொறுப்பு நான் பாத்துக்கிறேன். தமிழ்நாடு தைரியமா இருக்கு. சரியா? ரொம்ப நேரம் வேணாம், இங்க உள்ள வேண்டாம். நான் எல்லாரும் பார்த்துக்கிறேன். ஐயா, எல்லோருக்கும் வணக்கம் ஐயா. நான் ஏழை குடும்பத்தை சேர்ந்த கூலி வேலை செய்து எங்க பேரமாரை காப்பாத்துறேன். 35 வயசு பையங்கிறான், மூளை வளர்ச்சி இல்லாத. அவன் பேச மாட்டான், நடக்க மாட்டான், துண்ண மாட்டான். எல்லாம் நான் தான் பார்க்கணும். அவனையும் பார்த்துக்கின்னு இவங்களையும் பார்த்துக்கின்னு இருந்தேன். இப்போ 2 பேருங்கிறான், ஒரு பேத்தி இருக்குது. இவங்க 3 பேரையும் நாங்க தான் பார்த்துக்கின்னு இருந்தோம். இப்போ 1 வருஷமா இவன் ஏதோ ஒரு வேலைக்கு போறான். அவனை இது மாதிரி போய் அங்க கபடி பார்க்க போனா அந்த வழியில உக்காந்து ஏண்டாக்கிறேன்னா காலில் வச்சானா. காலில் ஏண்டா ஒதிக்கிறேன் என்னன்னா எட்டி ஒரு அடி அடிச்சானா. எதுக்கு என்ன அடிக்கிறேன்னு எழுந்தானா. எழுந்ததுமே இன்னொருத்த என்ன பண்ணா அடிச்சுட்டுக்கிறான். அடிச்சுட்டு ஒருத்த என்ன பண்ணிக்கிறான், ஆசிட்டு பின்னால் ஊத்திட்டுக்கிறான். என்னத்தையும் அது என்ன ஊத்திட்டுக்கிறான். ஊத்திட்டு நெருப்பு குச்சி வச்சுட்டா.
வச்சுட்டு நான் கடைக்கு யதார்த்தமா போனா அவ அப்படி இழுத்துன்னு போறாங்க பிரிட்ஜு கீழே. இந்தாண்டு கபடி ஆடுறாங்க, இந்தாண்டு மேட்ச் ஆடுறாங்க. இந்த பிரிட்ஜு கீழே இழுத்துன்னு போறாங்க. யார் புள்ள ஐயோ ஐயோன்னு வாயில வயிற்றுல இப்படியே அடிச்சுன்னு ஓடனேன். என் புள்ளன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் செல்வ கணபதிய யாரா அண்ணா அவன் பதிலே சொல்லு, இப்படியே கவுந்துட்டான், அவனும் கவுந்துட்டான். அப்புறம் இவனை போய் பார்த்தா தலையை தூக்கி பார்த்துட்டா என் பேர் நகரான். நான் என்ன செய்யுது? அங்கிருந்து ஓடி அந்த ஊர்ல கத்தி பிள்ளைங்க எல்லாம் கொடியும் கொம்பும் அடியை எடுத்துன்னு ஓடிச்சு. முன்னே ஏற்கனவே சண்டை நமக்கு. உங்களுக்கு காலில் விழுந்து கும்பிட்றேன், உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், நீங்க போவாதீங்க, நாங்க ஆம்புலன்ஸ்ல பையனை இட்டுன்னு போறேன் அப்படின்னு எல்லாரையும் இட்டுன்னு வந்து எங்க பசங்களை வீட்டுல விட்டுட்டு நான் ராத்திரி காஞ்சிபுரம் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். வந்து அங்கிருந்து இங்க வரல. ராத்திரியில இருந்து இந்த வயிறு எரியுது, எங்களுக்கு எரியுது. அந்த ரத்தத்தை பார்க்க அவனை என் கையில கொண்டாந்து கொடுங்க, கொடிச்சு எடுத்துடுறேன் நான் அவனை. எனக்கு அவ்வளவு ஆத்திரமா இருக்குது. நாங்க எவ்வளவு கஷ்டமா, எனக்கு 68 வயசு ஆகுது. நாங்க மண்ணு பேசுறது சாப்பிடுறோம். ஒருத்தர் அடாடிக்கெல்லாம் போல கஷ்டப்பட்டு சாப்பிடுறோம். நான் அதுங்களை காப்பாத்துறேன். ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத பையனை வச்சுன்னு அதையும் பாக்குறேன். நானு எங்க குழந்தைய காப்பாத்தி கொடுங்க ஐயா. எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. கையெழுத்து அங்க ஒரு 3 கையெழுத்து வாங்கினாங்க, இங்க ஒரு 3 கையெழுத்து வாங்கினாங்க, இங்க 3 கையெழுத்து வாங்கி உங்க பேரன் 40% இருந்தாதான் நாங்க சரி பண்ண முடியும், 68% இருக்குது, நாங்க எப்படி பார்க்க முடியும், சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ராத்திரியே சொல்லிட்டாங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. நான் பாத்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு இருக்கிறது அவர்தான் ஆதரவு, எனக்கு வேற யாரும் கிடையாது.